நேர்களே, காசாவினுடைய போர்ல தற்போது தாக்குதல்கள் முழுமையாக குறைந்திருக்கிறது. நேற்று நாம பேசும்போது அக்டோபர் 11 நேற்று 2ஆம் தேதி வரை சீஸ்ஃபயர் அமலுக்கு வந்த போதும் 226 280 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டது உறுதியானது. பலஸ்தீனத்தினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி 240 வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 68,000 மேற்பட்டவர்கள், 69,000 நெருங்கிய மரணங்கள், 1,70,000 மேற்பட்ட பேர் wounded. இதுதான் தற்போதைய காசாவின் நிலையில். போர் குறைந்திருக்கிறது, ஆனாலும் தினமும் அப்படி இப்படியாக தாக்குதலில் ஒரு 5 பேர் 10 பேரை வேண்டுமென்றே இன சுத்திகரிப்பின் தனது பாலிசியில இஸ்ரேல் அவர்களை அழித்து கொண்டிருக்கிறது. அதுல எந்த உண்மையும் இல்லை, சந்தேகமே இல்லை. இஸ்ரேல் இப்போ என்னன்னா, இஸ்ரேல் ஹேஸ் ஒன்லி அலவுட் a fraction of the aid delivery agreed and as a part of the US brokered ceasefire. என்ன பேசினாங்க, நாள் ஒன்றுக்கும் 600க்கு மேற்பட்ட ட்ரக்கை அனுப்பணும். ஆனால் இப்பொழுது ஆவரேஜா 145 ட்ரக் மட்டும்தான் அந்த மக்களுக்கு போய் சேர்கிறது. அவர்களின் பசிக்கு அது போதுமா என்ற கேள்வி இருக்கிறது. 600 ட்ரக்கு உணவுகள், மருந்துகள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் தேவை இருக்கிற போது வெறும் 145 மட்டும் அவர்கள் அனுப்பியதால் அவர்களுக்கு போதுமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஆக 600க்கு மேற்பட்ட இது தேவை இருக்கிற போது, ட்ரக்கு உதவிகள் தேவை இருக்கிற போது, அதுல வெறும் 145 கொடுத்தால் எந்த அளவிற்கு அந்த நாட்டில், பலஸ்தீனத்தில், கஸாவில் வறுமை இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். 145 இன்னும் 3 போட்டா கூட அது 300 முன்னாங் 12, ஒரு 400 450 தான் வரும். ஆனா 600 தேவை இருக்கு. எந்த அளவிற்கு இன்னும் வறுத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதுக்கிடையில இஸ்ரேல்ல பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு பலஸ்தீன கைதி, அந்த டெட்டனேஷன், இஸ்ரேலிய வீரர்கள் பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல தற்போது வீடியோ வெளியாகி கடுமையான முறையிலே இஸ்ரேல் பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. இத அந்த நாட்டில் இருப்பவர்கள் ஒரு மக்கள் தொடர்புகளின் மீது தாக்குதல் என்று கூறுகிறார்கள். அமைச்சரவை கூட்டத்திலும் கூட அவரது கருத்துக்கள் இஸ்ரேலுடைய டீமான்ஸ்ரையில் நடந்த பெண்களுக்கு எதிரான இந்த தாக்குதலில், இந்த வன்புணர்வு பாலியல் பலாத்கார விவகாரத்தை குறித்து இப்பொழுது செய்திகள் அங்கே வந்திருக்கிறது. அதே சமயம் இஸ்ரேல் இராணுவத்திற்கு இது ஒரு பெரும் நற்பெயரை சேதப்படுத்தியது. இது இஸ்ரேல் அரசு நிறுவப்பட்டதிலிருந்து அனுபவித்த மிக கடுமையான ஒரு மோசமான செயல்பாடு என்று அந்த நாட்டில் இருப்பவர்கள் தற்போது தனது குற்றத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார், தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த குற்றங்களுக்கு எதிராக. இப்ப பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றார், எனது நாலேஜுக்கு உள்ள வரை இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இஸ்ரேல் சிறையில் நடந்ததாக எனக்கு நினைவில்லை, நான் தீவிரத்தோடு கவனம் செலுத்திய ஒன்று என்று அவர் பதிவு செய்கிறார். இந்த வன்புணர்வு பாலியல் பலாத்காரத்தினுடைய வீடியோவை, ரகசிய வீடியோவை ஊடகங்களுக்கு கசிவிட்டதாக மேஜர் ஜெனரல் ஈஃபாத் டோமர் எருஷால்மி கடந்த வீக்ல அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. பல அரசியல் தீவிரவாதிகள், அரசியலில் தீவிர வலதுசாரி தீவிரவாதி அரசியல்வாதிகள், பாரம்பரிய அமைச்சர் அமீஷா எலியாகு, இவெல்லாம் ரொம்ப தீவிரமானவர், அதாவது தீவிரவாதி தான் அவர். பாலியல் பலாத்காரத்திற்காக சிப்பாய்களை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செட்டிமன் சிறையை உள்ள நடவடிக்கைகளையும் கண்டித்திருக்கிறார். எந்த அளவிற்கு மோசமான செயல்பாடுன்னு பாருங்க. பெஞ்சமின் நெதன்யாகு உலகத்திற்கு ஒரு கருத்தை சொல்கிறார், யாயிட் லாபிட் ஒரு கருத்தை சொல்கிறார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இதை
கைது செய்ததை கூட எதிர்க்கிறார்கள் என்றால் பலஸ்தீனத்தினுடைய பெண் பிள்ளைகள் எந்த அளவிற்கு வக்கிரமமான துயரங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது 1-2 சம்பவம் இருக்காது, ஏராளமான சம்பவங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்ப நாம என்ன சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய அட்டாக்ல அபிஷியலா வந்தது 236 பேர் கஸ்டோடியல் டால், அதாவது இறந்திருக்கிறார்கள். 600 நம்ம இந்த சீஸ் ஃபயர் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் கொல்லப்பட்ட எண்ணிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 600க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் 20 நாள்ல. அப்ப அமைதி ஒப்பந்தம் வெளியான பிறகும் ஒரு 236 பேர் கொல்லப்பட்டதாக கஸாவில் இருந்து பலஸ்தீன சுகாதாரத்துறை அறிவிக்கிறது. 600 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பாருங்க சாலர்களே, இந்த 20 நாளில் 236 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரமான நிலை என்பதை பாருங்கள். இதற்கிடையில இஸ்ரேலுடைய opposite leader Yair Lapid has responded to news that is army top lawyer. இந்த வீடியோவை அவங்க வெளியிட்டதை பலஸ்தீனியன்ஸ் பெண்கள் டிடைன், அவங்க பீயிங் செக்ஸுவலி அபியூஸ்டு பை இஸ்ரேல் சோல்ஜர்ஸால அவர்கள் வன்புணர்வுக்கு அல்லது பாலியல் சீண்டலுக்கு உட்பாட்டப்பட்டதை மிக கடுமையாக அவர் கண்டித்திருக்கிறார். லாஃபிட் என்ன சொல்றார்? டோல்டு இஸ்ரேலி பப்ளிக் பிராட்காஸ்டர், இது ரொம்ப மோசமான ஒரு சீரியஸான செய்தியாகவும் இஸ் நீட் டு பி அட்ரஸ்ட். இஸ்ரேல் இந்த மாதிரி மோசமான வழியில் சென்று கொண்டிருப்பதையும் அவர் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார். நமது நாட்டினுடைய வி ஆர் த ஸ்டேட் ஆஃப் லா, சட்டம் இது இந்த நிலைக்கு உள்ளாகி இருக்கிறதுனா நமக்கும் அவர்களுக்கும் எனிமிகளுக்கும் என்ன டிஃபரண்ட் என்று கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, அதை நான் மறுபடியும் சொல்றேன். We are the state of law and that is the difference between us, and our enemies அப்படின்ட்டு அவர் கேட்கிறார். இஸ்ரேலுடைய இந்த நிலையில உள்ள பலஸ்தீன மக்களுடைய துயரங்கள் தோழர்களை 236 பேர் இந்த 20 நாள்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 600 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். நாள் ஒன்றுக்கு 600 ட்ரக்குகள் தேவை இருக்கிற நேரத்தில் வெறும் 145 மட்டும்தான் அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. சரிங்க, கிட்டத்தட்ட ஒரு 70,000த்திற்கு மேற்பட்டவர்கள் தற்போது போர் நின்றிருக்கிறதுன்னு உள்ள வந்திருக்கிறாங்க. அந்த மக்களுடைய நிலையை பாருங்க. ஹோம்லெஸ் பலஸ்தீன், அவர்கள் தங்குறதற்கு ஷெல்டர் இல்லை. அவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா, உடைஞ்ச கற்களை அப்படியே அடுக்கி டிஸ்பிளேஸ்டு பலஸ்தீனியன் கஸா, அவங்க இப்போ இஸ்ரேல் ஃபோர்ஸ் ஒரு ஹோம்ஸ் இன்டு தி ரபல்ஸ். அதே சமயம் அந்த கற்களை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, 5 குழந்தை இருக்கு அந்த தாய்க்கு. அவர் சொல்றார், அவர் பேரு ஹாலித் அல் தாவூத். அவர் யாருன்னா, இந்த இடுபாடுகளில் அழிந்து போன இந்த குழந்தைகள், அதாவது 5 குழந்தைகளினுடைய தந்தையான அவர் சொல்லுகிறாரு, எங்களுடைய நிலை ரொம்ப மோசம். எனக்கு ஒரு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஹாலித் தாவூத், என்னுடைய 5 பிள்ளைகளை நான் எங்க கொண்டு நிறுத்துவேன்? வீடும் இல்லை, வாசலும் இல்லை, உடைந்த கற்களாக இருக்க. அதனால நான் என்ன செய்றேன், பழைய காலத்தை மாதிரி அந்த கல்லை கொஞ்சம் எடுத்து அடுக்கி அதுல அந்த களிமண்ணை குழச்சி என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஷெல்டரை உருவாக்கி அதுக்குள்ள என் பொம்பளை பிள்ளையில வச்சுட்டு the bricks salvaged from the rubbles and held together with mud. இதுதான் அவங்க அப்படி உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எவ்வளவு துயரம் தோழர்களே. அடுத்து பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய உடல் நலம், அது பெண் பிள்ளைகள், அப்புறம் கடுமையான குளிர் வருது. அதனால நாங்க இதை ரீபில்டு பண்ணா கடும் குளிர்காலம் வரப்போகிறது. பிகாஸ் த வின்டர் இஸ் கம்மிங். அதனால நாம இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இந்த கல்லை வச்சு களிமண்ணால பூசி வச்சுட்டா எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதனால வேற ஸ்ட்ரக்சர் ஆஃப் விஷயம் எல்லாம் எங்களுக்கு இங்கே சிமெண்ட்டும் இல்லை, மற்றதும் கிடைக்காதனால இந்த களிமண்ணை வச்சு நான் வீடை கட்டுறேன். நீங்க பாருங்க, ஆஸ் யூ கேன் சி, இது ஓரளவுக்கு எங்களை பாதுகாக்கும். எதுல இருந்து? கொஞ்சம் குளிர்ல இருந்து.
பூச்சிக்கடி, பயங்கரமான பூச்சி, கடுமையான மழை. அதனால டென்ட் இல்லாதனால எனக்கு இது ஓரளவுக்கு என் பிள்ளைகள் 5 குழந்தைகளுக்கும் இது பாதுகாப்பு. கண்ணீர் வருது தோழர்களே. அல் ஜசீரா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு காசா சிட்டி, இந்த தாவூதுனுடைய பேச்சு, அல் தாவூதுடைய பேச்சு, ஹிஸ் ரிலேட்டிவ் ஷெய்ஃப், அவருடைய மிக நெருக்கமானவர்களும் இந்த செல்டார் இதே மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் அதை இன்னும் குட் ஃபினிஷ். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஷார்டேஜ் ஆஃப் மெட்டீரியல். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இந்த பிள்ளைகளுடைய சிரமத்தை பாருங்க. அந்த கல் கூட கிடைக்கல. சரியான கல் இருந்தால் தானே கட்ட முடியும். பெரும் பாறைகளை உடைத்து போட்டிருக்கிறாங்க, குண்டை போட்டு அதில் சின்ன சின்ன துண்டை வச்சு அந்த களிமண்ணை வச்சு தான் அவங்க கிடைக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. அந்த ஒரு சின்ன ஷெட்டு கூட, அதுக்கும் எங்களுக்கு சரியான அளவில் கல் கிடைக்கலங்கிறாங்க. அவருடைய நெய்பர்ஹுட், அவரை என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேர் அல் பெய்க். நாங்கள் இந்த ஷெல்டரை களிமண்ணை கொண்டு பழைய காலத்து மெத்தடில் உருவாக்கியிருக்கிறோம். இதற்கு கற்கள், எங்களுக்கு அதற்கான ஒரு சால்வேஜ், இது போதிய அளவில் அந்த ரூமுக்காக எங்களுக்கு கிடைக்கல. we are not enough to build a full room. அதனால் the structure is ஒரு அது எப்படி இருக்குன்னா அன்ஈவனாக இருக்குது, ஒழுங்காக இல்லை. சும்மா அப்படியே ஒரு பக்கம் இந்த பக்கம் அப்படிலாம் பணிகி ஒரு மாதிரி இடைகள்லாம் விட்டு செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, கடுமையான மழைலாம் பெஞ்சால் தண்ணி உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். இஃப் இட் இஸ் அ ரைன் ஹெவிலினா உள்ளே வந்துடும். இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஆஃப் த பில்டிங் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் அவங்க தடை பண்ணுறாங்க. அதனால லேக் ஆஃப் ரிசோர்சஸ் டு கண்டினியூ ஸ்லோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சாப்பாடும் கொடுக்க மாட்டிருக்கிறாங்க, தண்ணியும் கொடுக்கல, அந்த மக்கள் வாழ்கிறதுக்கான ஷெல்டாரும் இல்லை, அந்த மக்களுக்கான சில வீடு கட்டுறதுக்கான அந்த வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த மெட்டீரியலையும் அவர்கள் தடை செய்கிறார்கள். இவ்வளவு கொடுமை தோழர்களே. இதற்கிடையில் மோதல் தொடங்கியிலிருந்து காசாவில் 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலான மனித உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன. எவ்வளவு பாருங்க, 3 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலான மனித உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன என்று உலகின் மிக மிக முன்னணி மருத்துவ இதழ்களில் ஒன்றான தி லான்செட் வெளியிட்டிருக்கக்கூடியது. 3 மில்லியன்னா 30 லட்சம் மனித வாழ்நாட்கள். அது எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா, அக்டோபர் 7, 2023 ஜூலை 31, 2025 வரை, இன்னைக்கு நிறைய கூடிடுச்சு, ஜூலை வரைக்கும் தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு கொல்லப்பட்ட மக்கள் 60,199 பலஸ்தீனர்களுடைய அந்த தரவுகளை அவங்க ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. லான்செட் இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஜேர்னலிஸ்ட்ல ரொம்ப டாப் மோஸ்ட் அவங்க பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு மரணத்திற்கும் ஒரு 51 ஆண்டுகள் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கணக்கிடுறாங்க. எப்படின்னா, சின்ன குழந்தைகள், வயதானவர்கள், இதெல்லாம் ஆவரேஜாக போட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் என்னும் 1 மில்லியனுக்கு அதிகமான ஆயுள் ஆண்டுகள் இழந்தவர்கள், 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், எல்லாவற்றையும் கணக்கிலிட்டு அந்த கண்டுபிடிப்புகளை பண்ணுறாங்க. ஆவரேஜாக பார்த்துருக்குறாங்க. அப்போ ஆவரேஜாக பார்க்கும்போது 5 வயசு குழந்தை இறந்துருக்கும், 7 வயசு குழந்தை இறந்துருக்கும், 80 வயசு பெரியவர் இறந்துருப்பார், 55 வயசு இறந்துருப்பாங்க. இதெல்லாம் ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு 51 ஆண்டுகள் ஆவரேஜாக போட்டு பார்த்தா 30 லட்சம் மனித வாழ்நாட்களை கொலை செய்திருக்கிறார்கள் இந்த பாவிகள் ஜூலை வரைக்கும் என்ற கருத்தை லான்செட், உலகத்தில் மிகப்பெரிய ஜேனோ, அதாவது மெடிக்கல் சம்பந்தமான அந்த நாளிதழ் லான்செட் தன் கருத்தை தெரிவிக்கிறது. லான்செட்டுடைய கருத்து அடிப்படையில் கொலராடோ மாநிலத்தின் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஷமி ஜஹ்ரான், பெய்ரூட் அமெரிக்கா யூனிவர்சிட்டியை சேர்ந்த அபு சித்தா, இந்த 2 எழுத்தாளர்கள் தங்கள் பழமைவாதமானவை என்று சில விஷயங்களை வருத்தினாலும், அழிக்கப்பட்ட உட்கட்டமைப்பு, தடை செய்யப்பட்ட உணவு மற்றும் நீர் மற்றும் சரிந்த மருத்துவ சேவைகளால் இதெல்லாம் ஆய்வு செய்து இறந்தவர்களை தவிர்த்து இராணுவ நடவடிக்கைகளில் ஏற்பட்ட நேரடி மரணங்களை மட்டுமே இந்த ஆய்வு கணக்கிட்டது. எவ்வளோ கவனமாக செஞ்சிருக்கிறாங்க பாருங்க.
சும்மா சாதாரணமாக செய்யலை. அவங்க ஜூலை வரைக்கும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதம் இல்லாமல் லேண்ட்செட்டு அதில் பாரம்பரிய விஷயத்தில் இப்படியெல்லாம் பார்க்கிற போது தான் 30 லட்சம் மனித வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் 51 வயசு ஆவரேஜாக போட்டிருக்கிறாங்க. 3 மில்லியன் மனித வாழ்க்கை இந்த பாவிகள் அளித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் கசாவில் இடம்பெயர்ந்த 70,000த்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களுக்கு UNRWA தங்குமிடம், பலஸ்தீனியர்களுக்கான உதவி, யுஎன் நிறுவனமான பலஸ்தீனர்களுக்கு தற்போது போரினால் சிதைந்த காசா பகுதியில் அவர்கள் சில விஷயங்களை செய்து வருகிறார்கள். 70 தங்குமிடங்களில் அவர்கள் வசித்து வருகிறார்கள். சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு பலவீனமான அமெரிக்கா போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்ட நிலையில் இஸ்ரேலுடைய வேலை நிறுத்தங்களில் மந்த நிலையில் இருந்த ஒரு விவகாரத்தில் இப்பொழுது அங்கே இந்த ஸ்கூல்லாம் ரொம்ப ஜோன்னா இருக்குது கசாவில். இப்போ தான் அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு 8000 ஆசிரியர்கள் மறுபடியும் காசாவில் வேலை செய்ய தொடங்கி உள்ளதாக அல் ஜசீரா தன் கருத்தில் சொல்லுது. இதுவரைக்கும் ஒரு மந்த நிலையான போக்கு. இந்த மந்த நிலையான போக்கில் பிள்ளைகள் படிக்காமல் 36க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டது. ஏராளமான ஷெல்டர்கள் நொறுக்கப்பட்டன. இப்பொழுது 8000 ஆசிரியர்கள் ஏதோ திண்ணைகளில் உட்கார்ந்து, இடிபாடுகளில் உட்கார்ந்து இந்த குழந்தைகளுக்கு பாடம் படித்து கொடுக்கிறார்கள். இதுதான் அங்கே உள்ள கவலை. இந்த பலஸ்தீன விவகாரத்தில் அடுத்த எஸ்கலேஷன் ஈரானுடைய தாக்குதல். ஈரானுடைய மசூத் பெசஸ்கியான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ஈராக்கினுடைய இஸ்லாமிய அடிப்படை ஷியாட் ஹிஸ்புல்லாவுக்கும் அவர்கள் ஆயுதத்தை கொடுத்து வருகிறார்கள். பலஸ்தீனத்திலும் தற்போது டேவிட் ஓன் அவரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நவாப் சலாம் போன்றவர்கள் லெபனானில். அதே போன்று ஹவுதிகளும் ரெடியாக இருக்கிறார்கள். தாங்கள் மருத்துவ சேவைகளுக்காகவும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கு மேனுஃபேக்சரிங்காகவும் தான் நாங்கள் இதை பயன்படுத்துவோமே தவிர மற்ற இதுக்கு நாங்கள் பயன்படுத்த போல எந்த காலத்திலும் நாங்கள் அமெரிக்காவுக்கு தலைவணங்க போவதில்லை. நாங்கள் மறுபடி ரீபில்டு அணு ஆயுத விவகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்கிற நிலையில் இந்த போர் இப்பொழுது மௌனமாக வந்தாலும் அடுத்த நிலையான போர் மத்திய கிழக்கில் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் பெசஸ்கியானும் அப்பாஸ் அராக்சியும் அறிவித்திருக்கிறார்கள், ஒரு காலமும் நாங்கள் அமெரிக்காவுக்கு பணிய போவதில்லை. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார். அமெரிக்கா எங்களை எப்படி அழுத்த முடியும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய அவன் 90 குண்டை வச்சிருக்கிறான். இஸ்ரேல் சேட்டலைட் இமேஜ் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனாலும் அவனோடு பேசுவதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். அதே மாதிரி இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்டு, இந்த அட்டோமிக் எனர்ஜி நியூக்ளியர் வெப்பன்ஸ், அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. எங்களை சொல்கிறார்கள், நாங்கள் வாருங்கள், நீங்கள் பாருங்கள், ஆனால் நாங்கள் அணு ஆயுதத்தை என்று செய்வதோ எங்களுடைய தேவைகளுக்கான எலக்ட்ரிசிட்டி கன்சியூம், அது மட்டுமல்லாமல் மருத்துவத்துறைகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், வெப்பன்ஸ்க்கு அல்லன்னு பெசஸ்கியானும் மற்றும் உண்டானவர்களும் சொல்லிட்டாங்க. அமெரிக்கா அப்படி அவங்க தே ஹாவ் டு பி, அவர்கள் செய்ய நினைத்தால், இஃப் அந்த வார்த்தை போட்டிருக்காங்க, நாங்கள் எடுக்கக்கூடிய வில் டேக் அன் ஆக்ஷன் that should be மிக மோசமான கான்சிக்வன்சஸ், they will meet ரொம்ப அசிங்கமாக மோசமான கான்சிக்வன்சஸ் நடக்கும் அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. அந்த போர் எப்படினாலும் ஒரு 6 மாதத்திற்குள் ஒரு பெரிய பிரச்சனைகள் மத்திய கிழக்கில் ஏற்படும். அந்த மத்திய கிழக்கில் ஏற்படுவதற்கு சமாதானம் இல்லாத ஒரு சூழல் தான் இப்பொழுது இருக்கிறது. உலகம் முழுவதும் கொதிநிலைக்கு போவதற்கு முதல் காரணம் உக்ரைன் போர், இஸ்ரேல் போர். இப்பொழுது வேண்டுமென்றே ஈரானை தாக்கிய அமெரிக்காவும் இஸ்ரேலும். இதுதான் தற்போது விவகாரம். இந்த இன்னைக்கு உள்ளதில் காசாவினுடைய மக்களுடைய துயரங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.